ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே பொண்ணு கண்ணை முழிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே கோச் அறக்க பறக்க கிளம்புறாரு. அப்பவும் கூட ஹீரோ இருந்துட்டு நீங்க உங்க பொண்ணை பார்த்துட்டு வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இதை பார்க்குற சீனியருக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா கோமால இருந்து எந்திரிச்ச கோமாங்கா மாதிரி இருந்துட்டு முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் கோச்சுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு. ஆனா நீ அவர் அக்யூஸ்ட் மாதிரியே பார்த்துட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரியே முறைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சீனியரும் அந்த பொண்ணை ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட வந்து கேட்கறாங்க. ஆனா அந்த டாக்டர் இருந்துட்டு இப்பதான் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வந்துட்டு இருக்கா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்குலாம் அவ இன்னும் ரெடி ஆகல, அது மட்டும் இல்லாம அவ டிபிஐல எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீனியருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோ இருந்துட்டு அது வேற ஒண்ணு இல்லைங்க பெருசு, ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, தலையில அடிபட்டு இருந்துச்சுல அதனாலதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற அந்த டாக்டரே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது தான் ஹீரோ இருந்துட்டு நான் ஃபாரன்சிக் மெடிசன் பத்தியும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த டாக்டர் இருந்துட்டு அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியாவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டனால கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நடந்தது எதுவுமே அவன் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு மறுபடியும் எப்ப மெமரி கெயின் ஆகுன்னு கேட்கும் போது அது நம்ம கையில இல்லைங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் சில பேத்துக்கு மெமரி மறுபடியும் திரும்பி வந்திருக்கு, நிறைய பேத்துக்கு மெமரி திரும்பி வராமலே போயிருக்கு. சோ எதையுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே டைம்ல வீட்டுக்கு வர கண்ணாடிக்காரனை வலுக்கட்டாயமா நிக்க வச்சு அவன் பிள்ளைங்க எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அவனும் இவங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த இல்ல வேலை செய்யற இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு வந்த டைனோசர்ஸ் பொம்மையை கொடுக்கறான். இதை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இருந்தாலும் அவங்களோட ஃபேவரட் டீரெக்ஸ் டைனோசர் தானே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து தரணும்னு கேட்கும் போது இவனும் கியூட்டா ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் ஒய்ஃபோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஏதோ கேமரா செட்டப் எல்லாம் வச்சு கார்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. என்னமா இதுன்னு கேட்கும் போது பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அவங்க பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க கார்மெண்ட்ஸ்ல, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு அவங்க ஒரு பீஸுக்கு 5000 வான் தராங்கன்னு சொன்னோன்னு இவனே வாயை பொழந்துடுறான். சரிம்மா கேமரால வச்சு ரெக்கார்ட் பண்றியே, ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்கும் போது இல்ல கூடவே ஒரு யூடியூப் சேனல் வேற ஆரம்பிச்சிருக்கேன், ஒரே கல்லுல 2 மாங்கா வேலை செஞ்ச மாதிரியாச்சு, அந்த வேலையை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டு காசு சம்பாரிச்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்றான். இதுல இந்த பேராசை பிடிச்சவன் வேற ஏமா வீடியோ போட்டோன்னே காசு வருமான்னு கேட்கும் போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குடா. இப்போ கூட பாரு ஒருத்தன் வேற யாரும் இல்ல நான் தான் நாக்கு தள்ள பேசிட்டு இருக்கான்ல, அவனுக்கு வியூ போறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபர் தேவை, அதுக்கெல்லாம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வந்த கண்ணாடிக்காரன் எப்படியாவது அந்த டீரெக்ஸ் டைனோசர் பொம்மையை கண்டுபிடிச்சிடணும்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான். ஆனா அந்த டீரெக்ஸை தவிர மத்த எல்லா பொம்மையும் அவன் கையில கிடைக்குது. இதை பார்த்துட்டு இருந்த மின் இருந்துட்டு ஏன்பா ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா, நான் வேணா வந்து தேடி கொடுக்கட்டுமான்னு கேட்கறான். அவன் இல்லவே இல்லை வேலையை பாருன்னு சொல்லிடுறான். ஏன்னா இந்த டைனாசர் பொம்மையை தான் தேடிட்டு இருக்கோன்னு சொன்னான்னா யோசிக்காம காரி மூஞ்சில துப்பிடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப கரெக்டா இவங்களோட சீஃப் அந்த இடத்துக்கு வராது. இவங்களுக்கே ஆச்சரியமாயிருது. சொல்ல போனா இந்த ஸ்டேஷனை இவங்களுக்கு ஒதுக்குனதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வருது. வந்தவர் உங்க கேப்டன் எங்கடா அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்கிறாரு. இன்னும் ஹீரோ டியூட்டிக்கு வரல. எனக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு தெரியுமா, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் பண்ணி கழுவி ஊத்துறானுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு இன்னசென்ட் பர்சனை அடிச்சு இழுத்துட்டு வந்து வலுக்கட்டாயமா விசாரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியுது சீஃப் அந்த நம்முங்கிற பையனை கூப்பிட்டு வந்தார் பாத்தீங்களா, அதுக்குதான் வேட்டு விழுந்துட்டு இருக்குன்னு. உங்கள யாரா இந்த அதிக பிரசங்கத்தனத்தை பண்ணது அப்படின்னு அவர் கேட்கும் போது சீனியர் ஸ்கூல் புள்ள மாதிரி கை தூக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா மின்னு உள்ள பூந்து சார் நாங்கெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர், வேலைக்காரங்க கிடையாது, விசாரிக்கணும்னு கூப்பிட்டதுக்கு அவன் தான் வைலண்டா பிஹேவ் பண்ணான், போற வரவங்கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது அப்படின்னு ஆக்ரோஷமா பேசுறா. இதுல சீஃபுக்கே காண்டாயிருது, என்னையவே நீ எதிர்த்து பேசுறியா, மகளே உங்க கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கு மரியாதையா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, உங்க டீம் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போற அப்படின்னு கத்திக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனை பார்க்கணுமே, இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டு கன்ஃபார்ம்டா அப்படின்னு அப்செட் ஆகிற மாதிரி பில்டப் விட்டுட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறான் டைனாசர் பொம்மை தேடுறக்காக. சீனியர் இருந்துட்டு மின்ன பார்த்து ஏமா அவ்வளோ நல்லவளா நீ, எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சீஃபையே எதிர்த்து பேசுற, இருந்தாலும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட நீ அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துடுறான். நடந்த விஷயத்தை பத்தி இவங்க சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு சீஃபை நான் பாத்துக்கிறேன், நீங்க மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா இப்ப அந்த கோச்சோட பொண்ணு கான்சியஸ்க்கு வந்துட்டா, இருந்தாலும் மெமரி லாஸ் ஆனனால அவனால எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூனியர் காரர் வந்துட்டு இதை கொஞ்சம் பாருங்கன்ட்டு ஒரு வீடியோ பிளே பண்றான். ஆக்சுவலா அங்க ஃபேமஸ் யூடியூபர் சிக்கன் ஹண்டர்னு ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவன் தான் சியோல டாப் 10 ரெஸ்டாரண்ட்டை பத்தி ரிவ்யூ கொடுத்தவன். அவன் மண்டிக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்டுருக்கான் எல்லாத்துக்கிட்டையும்.
ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் காசு கொடுத்தனால தான் நான் இந்த ரிவ்யூலாம் கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ இருந்துட்டு எனக்கு சாப்பிடும் போதே தெரியும் அங்கே டேஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதில் சீனியர் கோவம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் கோச்சோட ரெஸ்டாரண்ட் இல்லையா, சரிங்க இவங்க காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணதாவே இருக்கட்டுமே, ஆனால் சாப்பிட்டவங்கலாம் நல்ல நல்ல ரிவ்யூ தானே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மறுபடியும் ஹீரோ இருந்துட்டு பணம் 10 செய்யும், முடிஞ்சா 12 சேர்த்து செய்யும்பா, காசு கொடுத்தா நானா இருந்தாலும் நல்ல ரிவ்யூ தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொக்க பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க மீட்டிங்கையும் முடிச்சிடுறாங்க. இந்த கண்ணாடிக்காரன் பேசாம ஆன்லைன்லயே அந்த பொம்மையை வாங்கிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்து தேடி பார்த்தா அந்த டீரெக்ஸ் டைனோசர் பொம்மை மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருக்கு. சரி வயிறு வேற சரியில்லை, பாத்ரூமாவது போவோமே நிம்மதியா உட்காந்தா பக்கத்து பாத்ரூம்ல இருந்து ஒரு குட்டி பையன் எட்டி பாக்குறான். டேய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க ஆபீசர் எனக்கும் முட்டிக்கிட்டு வந்துச்சு, எப்பவுமே இந்த டே கேர் சென்டர்லயே போய் பழக்கமாயிருச்சா, அதனால பாத்ரூம் போகிறதுக்காக இங்க வந்தேன்னு சொல்றான். இதை கேட்கிற கண்ணாடிக்காரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வர வர இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல காமன் கக்கூசான்னு தெரியலையடா, வரவும் போறவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு முணங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் சரிங்க ஆபீசர் நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போதுதான் அந்த குட்டி பையனோட கையில டீரெக்ஸ் டைனோசர் பொம்மை இருக்கிறத அவன் பாத்துறான். ஐயோ செல்லக்குட்டி இதை நீயா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போதே அந்த பையன் ஒளிச்சு வச்சுக்கிறான். டேய் உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை நீ வச்சிருக்க கூடாது, உண்மையை சொல்லி எங்கிருந்து இது கிடைச்சதுன்னு கேட்கும் போது அந்த பையன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். டேய் இது நான் வச்சிருந்ததுடா, இங்க மிஸ் ஆயிருச்சு, எப்பவுமே ஒரு பொருள் ஓனர் கிட்ட தான் இருக்கணும், ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் போது அந்த குட்டி பையன் இருந்துட்டு சரி ஓகே இது நீங்க எங்கிருந்து வாங்குனீங்கன்னு கேட்கறான். கண்ணாடிக்காரங்கிட்ட பதிலே இல்ல. பாத்தீங்களா உங்களுக்கும் கீழே இருந்துதா கிடைச்சது, இப்ப எனக்கும் கீழே இருந்துதா கிடைச்சது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனே அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி. அப்ப அங்க இருக்கிற டேபிள் கிட்டே ஒரு புக்கு 3/4 எரிஞ்ச நிலையில கிடக்குது. எப்பவும் போல ஹீரோவும் சாக்லேட் எடுத்து வாயில போட்டு விஷுவலைஸ் பண்ணி பாக்குறான் என்ன நடந்திருக்குன்னு. அதுல இந்த கோச்சோட பொண்ணு நல்ல புள்ளையாட்ட உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரண்ட் டோர் வழியா அந்த கில்லர் உள்ள வந்திருக்கான். அவன் கையில ஒரு செங்கலை வச்சு இவளை அடிக்க வரும் போது ஹீரோ ஸ்டாப்னு சொன்னோன்னு 2 பேர் நின்னுறாங்க. டே லூசு பசங்களா, இந்த பொண்ணுக்கு பின்னாடி மண்டையில தானே அடிபட்டுச்சு, அப்புறம் எப்படி நீ முன்னாடி அடிக்கலான்னு சொன்னோன்னு அவன் சோகமாயிடுறான் பாவம். மறுபடியும் இது வேற எப்படி நடந்திருக்குன்னு விசுவலைஸ் பண்றான். அதுல கோச்சோட பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்ப கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது. இவளும் வந்து லைட் போட்டு பார்த்தா அங்க யாரும் இல்ல, பட் கில்லர் அங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். கரெக்டா இவ திரும்பும் போது அவன் மண்டையில் அடிக்கலான்னு வரான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்டாப்னு சொல்லிடுறான், ஏன்னா இப்படி நடந்திருக்கும் வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஜூனியர் கூட ஸ்லிப் ஆகி விழுந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஃபாரன்சிக் ஆபீசர் லேடியும் ஏதோ தீ சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி லிக்விட் அந்த இடத்துல ஊத்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது மின்னு இருந்துட்டு அந்த நம்மங்கிறவன் சொன்ன மாதிரியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சோம், காலையில வரைக்கும் அவங்க போக்கர் கேம் தான் விளையாண்டு இருந்திருக்காங்க. நம்மோட மொபைலை ட்ரேஸ் பண்ணும் போது அதுவும் அங்க இருந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ இவன் பிரைம் சஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவனோட ரெஸ்டாரண்ட் வைஃபை யூஸ் பண்ணி தான் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கான் அந்த டைம்ல. ஸோ அப்படின்னா இவனும் கில்லரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவன் போட்டோவையும் அங்கிருந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்ட்லார்டு வயசான வான்கோழி அந்த இன்சூரன்ஸ் லேடி மேல ஒரு கண்ணு இருந்த காரணத்தினாலேயே கண்ட மேனிக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கான். சொல்ல போனா அவனோட நாய் பேர்லயே 3 இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கிழவன் ஒரு கிளவிய பிக்கப் பண்றதுக்காக இத்தனை வேலை பண்ணியிருக்கான். அப்ப இவனும் சஸ்பெக்ட் கிடையாதுன்னு அவன் போட்டோவையும் அங்கிருந்து எடுத்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோச்சு சிசிடிவி கேமரா செக் பண்ணும் போது கிட்டத்தட்ட 1 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியவே போல அப்படின்னு சொல்றா. சீனியரை பார்க்கணுமே, ஹீரோவையே முறைச்சிக்கிட்டு இருக்கான். நான் தான் முதல்ல இருந்து சொன்னேனே என்னோட கோச் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த மெடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே சொன்னீங்கன்னு கேட்கும் போது சீனியர் ஆமான்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஃபயர் சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹீரோ 2-3 டைம் மேல அந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணியிருக்கான். அந்த மெடல் உண்மையான கோல்டா இருந்தா அந்த நெருப்புல அது உருகி இருக்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தா அங்கதானே இருக்கணும், ஏன் அது மட்டும் மிஸ் ஆகுதுன்னு கேட்கறான். சீனியர் கிட்ட பதில் இல்ல. இதுக்கு முன்னாடி ஹீரோவும் மின்னும் கோச்சை விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல அந்த மெடலை ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். அப்படின்னா தீ பிடிக்க போற விஷயம் முதல்லயே கோச்சுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மெடல் அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனாலதான் ரெஸ்டாரண்ட்ல இருந்த மெடல் தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சேஃபா அவர் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்பவுமே சீனியருக்கு நம்பிக்கை வரல. அப்ப ஹீரோ இருந்துட்டு நாங்க அவரை விசாரிக்க போகும்போது அவர் பொண்ணை பத்தி அவர் கேட்காம எல்லாரும் சொல்ற மாதிரி திட்டமிட்டு தான் இந்த தீயை செட் பண்ணிருக்காங்களான்னு தான் கேட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு வச்சது யாரு, யாரை சந்தேகப்படுறீங்க, இல்ல யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கவே இல்லை.
ஸோ சீனியருக்கு நல்லாவே புரிஞ்சிருது இப்ப ஹீரோவோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல கோச் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சீனியரும் ரொம்ப அப்செட் ஆகி தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம சீனியர் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிருக்காரு. இதை பாக்குற கோச்சுக்கு செம ஹாப்பியா இருந்திருக்கு. அவரு தானே கஷ்டப்பட்டு இருக்கிற சீனியருக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாரு. பதிலுக்கு அந்த கோல்டு மெடலை மட்டும் ஜெயிச்சு கையில குடுறான்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா அதை குடுக்கறதுக்காக தான் சீனியர் அங்க வந்திருக்காரு. அப்பவும் கூட கோச் இருந்துட்டு, டே இது பொக்கிஷம், நீ பத்திரமா வச்சுக்கோ, உன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதை நினைச்சு நம்ம சீனியர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல மணல்லயே பில்டிங் மாதிரி இதை கட்டியிருக்காங்க, அதை தள்ளி விட்டுறாரு. ரொம்ப இல்லைங்க, லைட்டா தான் விழுந்திருக்கு. அதுக்கே அங்க இருக்கிற 2 குழந்தைங்க கத்தி கதறி அழுக ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ அழுகாதீங்க, என்னை மாதிரி ஆர்கிடெக்ட் எல்லாம் கிடையாது, என்ன கட்டணும்னு மட்டும் சொல்லு, நான் கட்டி தரேன்னு கேட்ட உடனே ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க. விரிச்சு பார்த்தா அதுல தாஜ்மஹால் சைஸ்க்கு ஒரு பில்டிங் இருக்கு. இந்த லட்சணத்துல இந்த குழந்தைங்க இதுவே 6 மாசமா கட்டிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது சீனியருக்கு மூஞ்சியே இல்ல. ஆனா இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா இந்த குழந்தைங்க அழுதே நம்ம மானத்தை வாங்கிரும் சொல்லிட்டு இவர் தான் கட்டுறக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர ஜூனியர்கார ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சீக்கிரம் உள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு வரான். இவருக்கு ஒன்னும் புரியல. பைப்ல ஏதோ PDF பிரசன்டேஷன் பண்றான் இருக்கு. ஆரம்பிச்ச உடனேயே நான் கேப்டன் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்ல வருவான். சீனியர் இருந்துட்டு, தம்பி ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வா அப்படின்னு மொக்க கொடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோவும் பிளே பண்றான். ஆக்சுவலா இவங்க டீமுக்காக பண்ணி வச்சிருந்த வீடியோ தான் அது. லோகோ மட்டும்தாங்க நல்லா இருக்கு, நம்ம TR படத்துல வர மாதிரி. அதுக்கப்புறம் வரது ஃபுல்லா இவன் பேரு தான். மியூசிக் டைரக்டர் இவன் தான், ஸ்கிரீன் பிளே இவன் தான், டைரக்ஷன் இவன் தான், இதை எடிட் பண்ணது இவன் தான், இவன் பேரா போட்டு தள்ளி இருக்கான். கடைசியா லோகோலையும் கூட இவன் போட்டோ தான் வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பாயிருது. சரி, அதுக்கப்புறமா இவங்க டீம்ல இருக்கிறவங்க போட்டோ எல்லாம் போட்டிருப்பான்னு பார்த்தா ஃபைல் கரப்ட் ஆகி அங்கேயே நின்றுது. சரி ஓகேங்க, நான் உங்ககிட்ட மேனுவலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ப்ரௌச்சரை கொடுக்குறான். இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ல ஆகஸ்ட் 2ஆம் தேதி சாட்டிஸ்ஃபைடா டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 13ஆம் தேதி ரெடி டு ஆர்டர்ல அதே போஸ்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிமிலர் போஸ்ட் தான் எல்லாத்துலயும் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்டெயின் கூட ரிமூவ் பண்ணல. ஸோ இது எல்லாமே ஒரே இமேஜ் தான் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோ இருந்துட்டு மின் கிட்ட மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்டோட இன்சூரன்ஸ் கேஸை தரவா செக் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் சீனியரை பார்த்து, இதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா சீனியர் இந்த கேஸ்ல கொஞ்சம் எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காரு. அதனால நெக்ஸ்ட் சீன்லயே ஜூனியரும் கண்ணாடிக்காரனும் ஒரு 3 கிளவியை பிடிச்சி என்கொயரி பண்றாங்க. அதுவும் எங்க, ஏதோ பாத் எடுக்கிற மாதிரி ஒரு ரூமுங்க, அடியில ஃபுல்லா கல்ல போட்டு வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கொதிக்குது. உடம்புக்கு நல்லதாமா, கிளவிகள்லாம் அசால்ட்டா உட்காந்துருக்கு. ஆனா இவனுங்க 2 பேரும் வேர்த்து விறுவிறுத்து கிடக்குறானுங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிற கிளவி தான் இந்த கம்யூனிட்டிக்கே ஹெட் ஆமா. அதனால இந்த கிளவி கிட்ட விசாரிக்கும் போது அந்த கம்யூனிட்டி ஹெட் இருந்துட்டு, சடனா அவங்க ரெஸ்டாரண்ட் இவ்வளவு சக்சஸ் ஆயிருச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு டேஸ்டும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஏதோ போர்க் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கு. நடுவில் அந்த ஆள் ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல இருந்தானாமான்னு சொல்லும் போது கண்ணாடிக்கார அவர் ஒரு பாக்ஸருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அட எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், பழைய துணியை தொங்க விட்டு குத்திட்டு இருப்பானுங்களா அதுதானே, நாங்கெல்லாம் துணி துவச்சு புழிஞ்சோம்னா டாரா கிழிஞ்சிரும், பேசாம இருப்பா. ஸோ இந்த மாதிரி அவன் பாக்ஸரா இருந்து சடனா ஒருத்தனால குக் ஆக முடியுமா, நிறைய கடன் ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த லேடி சொல்றாங்க. அதே நேரத்துல மின்னும் அங்க இருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட வந்து விசாரிக்கும் போது கோச் 3 மாசத்தோட இன்சூரன்ஸ் அட்வான்ஸ்டா பே பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அது ஏன் நீங்க அப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி அட்வான்ஸா பே பண்ணா அவங்க இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாதாமா. சரிப்பா, இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து அவருக்கு எவ்வளவு வரும்னு கேட்கும்போது 300 மில்லியன் அமௌண்ட் வரும், டாக்ஸ் அது இதெல்லாம் கழிச்சது போக 100 மில்லியன் அவருக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த இன்சூரன்ஸ்காரன் சொல்றான். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்காரர் இருந்துட்டு அவர் நிறைய லோன் எடுத்து வச்சிருக்காரு, இந்த 100 மில்லியன்ங்கிறது அந்த லோனை கட்டுறக்கே பத்தாது, ஒருவேளை இந்த பணத்துக்காக தான் அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவனே அந்த கேள்வியும் கேட்கறான். அதே டைம்ல நம்ம சீனியர் எப்பவும் வர ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தன்னந்தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அவர் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இவரும் என்னடான்னு எடுத்து பார்த்தா ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி உங்ககிட்ட ஒரு டிப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை பாக்குறவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.